ஷேக்ஸ்பியர் மருமக மன்னிக்கணும், ஜேபிஆர் மருமக மரியா வில்சன் அவர்களே உயர்நீதிமன்றத்துல நல்ல மண்டையில நறுக்குன்னு கொடுத்திருக்காங்க போல இருக்கு அடி. தன்னுடைய சொந்த தம்பியோட மனைவியும் அடிச்சே துன்புறுத்திருக்காரு சொத்துக்காக. இவரே மாமனாருடைய சொத்தை தான் வச்சிருக்காப்ல. அந்த சொத்துக்காகவும் தம்பிக்கு அடிச்சு துன்புறுத்திருக்காரு. அந்த கேஸ்ல இவர் ஆஜராக மாட்டாராமா. ஏன்னா இவர் மந்திரி ஏட்டராமா. உயர்நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி ஆஜரானீங்க, இப்ப மந்திரி ஆனது பிறகு ஆஜராக மாட்டீங்களா? நீங்க என்ன இங்கிலாந்து இளவரசரா? இங்கிலாந்து இளவரசர் கிடையாதுல்ல, சாதாரண மனுஷன் ஆஜராகுங்க சார்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நல்ல காட்டமா மண்டையில நறுக்குன்னு கொடுத்திருக்காங்க. இதை விட என்ன அசிங்கம் உங்களுக்கு? இவரு தான் நினைச்சுக்கிட்டாரு, நான் பேஸ்கெட் பால்ல அப்பன்ஸ் ஆடுவேன், டிபன்ஸ் ஆடுவேன், நான் சட்டமன்றத்துக்கு கூட லஞ்சம் வாங்குவேன், அதுக்கு நானே சாட்சின்னு கூட நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அன்பு மொழி, அறிவு மொழி, இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுப்பேன், இல்ல தமிழ் வேற வரவே வராது. கேட்டா இவர் சப்பான்ல படிச்சுட்டு வந்திருக்காப்ல. இவரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. ஏன் சார், சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம்ன்றது கூட உங்களுக்கு தெரியாதா? அந்த இங்கீதம் கூட உங்களுக்கு கிடையாதா? நீங்க முன்னாடி போட்டிருக்கீங்களா டாக்டர் மரியா வில்சன், அந்த டாக்டர்ன்றது பட்டம் உண்மையாவே நீங்க படிச்சு வானீங்களா இல்ல காசு கொடுத்து வானீங்களா? காசு கொடுத்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சொந்தமா ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடந்துட்டு வரீங்க, அங்கேயே கௌரவமா கொடுத்திருப்பாங்க. இப்படி கௌரவமா கொடுத்த பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூளை இருக்காதுன்றது இதுவே தெரிஞ்சுக்கோங்க. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சார். சட்டம் ஒன்னும் காசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யாது. இவர் நினைச்சுக்கிட்டாப்ல, இவர் மந்திரின்றப்போ நான் ஒரு பெரிய அரியாசனையில இருக்கேன். அரியாசனைன்றது வெறும் 5 வருஷத்துக்கு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மந்திரி என்பது வெறும் பொறுப்பு, அது பதவி அல்ல. நீங்க பதவின்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கும் எல்லாம் ஆடக்கூடாது, சிஸ்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். மரியா வில்சன் பாவம். ஷேக்ஸ்பியர் மருமக மன்னிக்கணும், ஜேபிஆர் மருமக மரியா வில்சன் அவர்களே உயர்நீதிமன்றத்துல நல்ல மண்டையில நறுக்குன்னு கொடுத்திருக்காங்க போல இருக்கு அடி. தன்னுடைய சொந்த தம்பியோட மனைவியும் அடிச்சே துன்புறுத்திருக்காரு சொத்துக்காக. இவரே மாமனாருடைய சொத்தை தான் வச்சிருக்காப்ல. அந்த சொத்துக்காகவும் தம்பிக்கு அடிச்சு துன்புறுத்திருக்காரு. அந்த கேஸ்ல இவர் ஆஜராக மாட்டாராமா. ஏன்னா இவர் மந்திரி ஏட்டராமா. உயர்நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி ஆஜரானீங்க, இப்ப மந்திரி ஆனது பிறகு ஆஜராக மாட்டீங்களா? நீங்க என்ன இங்கிலாந்து இளவரசரா? இங்கிலாந்து இளவரசர் கிடையாதுல்ல, சாதாரண மனுஷன் ஆஜராகுங்க சார்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நல்ல காட்டமா மண்டையில நறுக்குன்னு கொடுத்திருக்காங்க. இதை விட என்ன அசிங்கம் உங்களுக்கு? இவரு தான் நினைச்சுக்கிட்டாரு, நான் பேஸ்கெட் பால்ல அப்பன்ஸ் ஆடுவேன், டிபன்ஸ் ஆடுவேன், நான் சட்டமன்றத்துக்கு கூட லஞ்சம் வாங்குவேன், அதுக்கு நானே சாட்சின்னு கூட நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அன்பு மொழி, அறிவு மொழி, இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுப்பேன், இல்ல தமிழ் வேற வரவே வராது. கேட்டா இவர் சப்பான்ல படிச்சுட்டு வந்திருக்காப்ல. இவரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. ஏன் சார், சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம்ன்றது கூட உங்களுக்கு தெரியாதா? அந்த இங்கீதம் கூட உங்களுக்கு கிடையாதா? நீங்க முன்னாடி போட்டிருக்கீங்களா டாக்டர் மரியா வில்சன், அந்த டாக்டர்ன்றது பட்டம் உண்மையாவே நீங்க படிச்சு வானீங்களா இல்ல காசு கொடுத்து வானீங்களா? காசு கொடுத்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சொந்தமா ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடந்துட்டு வரீங்க, அங்கேயே கௌரவமா கொடுத்திருப்பாங்க. இப்படி கௌரவமா கொடுத்த பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூளை இருக்காதுன்றது இதுவே தெரிஞ்சுக்கோங்க. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சார். சட்டம் ஒன்னும் காசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யாது. இவர் நினைச்சுக்கிட்டாப்ல, இவர் மந்திரின்றப்போ நான் ஒரு பெரிய அரியாசனையில இருக்கேன். அரியாசனைன்றது வெறும் 5 வருஷத்துக்கு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மந்திரி என்பது வெறும் பொறுப்பு, அது பதவி அல்ல. நீங்க பதவின்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கும் எல்லாம் ஆடக்கூடாது, சிஸ்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். மரியா வில்சன் பாவம்.